நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும். குலதெய்வ வழிபாட்டை அவ்வளோ சீக்கிரமாலாம் யாராலையுமே எளிமையாக செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, குலதெய்வம் குலத்தை காக்கிற தெய்வம். எல்லோருக்குமே அவங்க குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறது முழுமையாக தெரியறதில்ல. இந்த பதிவில் பாருங்கள், இந்த மேசராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யணும், குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது என்ன முறையை கடைபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வமே தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக பாருங்கள் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு பதிவு மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த பதிவு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். படிப்பு, தொழில் அப்படின்னு பல்வேறு காரணத்துக்காக பாருங்கள், பெரும்பாலான நபர்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போய் வாழ வேண்டிய சூழல் உருவாகுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். எப்பயாச்சும் ஒரு முறையாச்சும் பிறந்த ஊருக்கு போய் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, குடும்பத்தில் பெரியவங்க இருப்பாங்க, நம்முடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாடை பற்றியும் அவசியமாக எல்லோருக்கும் சொல்லி அதோட பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் சிலருக்கு பாருங்கள், குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். காரணம், கூட்டு குடும்ப வாழ்க்கை இப்போ எங்கே இருக்குது, எல்லாமே மாறி போச்சு இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் குலதெய்வம் பற்றின விவகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் குடும்ப பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குலதெய்வமே என்ன அப்படின்னு தெரியாதவங்க தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு சிறப்பான வழி இருக்குங்க. மனுஷனால தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த மனக்கவலை வரும், குழம்பி போய் நிற்போம், இதுக்கு என்ன செய்யறது, என்ன பரிகாரம் செய்யறது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதக கணிப்பே ரொம்ப போதுங்க. ஜாதக கணிப்பால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை எளிய முறையில் கண்டுபிடிக்கலாம். ஆமாங்க, குடும்ப பெரியவங்களுக்கு கூட அவங்களோட குலதெய்வம் தெரியாத நிலைமையில் உங்களோட ஜாதகம் இந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்யுது. ஜாதகத்தை வச்சு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எளிய முறையில் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக இது முடியும். நீங்கள் இதுக்காக ரொம்ப தூரம் அலையணும் அப்படிங்கிற ஒரு கவலை கூட உங்களுக்கு வேணாங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் நீங்கள் உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குலதெய்வத்தினை பற்றின அனைத்து விவரங்களையுமே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க உங்கள் ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியமானதாக இருக்கும். கணிச்சிக்கோங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்கள் குலதெய்வ வழிபாடை எப்படி செய்யணும், என்ன முறைப்படி வழிபட்டால் நன்மையை பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குலதெய்வம் தெரியாதவங்க உங்கள் ஜாதக கணிப்பால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சொல்லக்கூடிய வழிமுறைகளை இந்த மேசராசி அன்பர்கள் பின்பற்றுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. குலதெய்வம் தெரிஞ்சவங்க உங்கள் குலதெய்வத்தின் பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். சரி, வாங்க நம்ம இப்போது வழிபாடு எப்படி செய்யணும், இந்த சனி பயிற்சி குரு பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷம் ராசி, இந்த ராசியில் பாருங்கள், அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. இந்த ராசி பாருங்கள் நெருப்பு ராசியை சேர்ந்தது. உங்களோட குலதெய்வம் பாருங்களேன், பெரும்பாலும் ஊர் எல்லையிலையும் வயல்வெளி சார்ந்த இடத்துலையும் இருக்கும். பெரும்பாலும் மேகராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த ஐயனாரப்பன், கருப்பசாமி, மதுரை வீரர் பெரும்பாலான மேசராசிக்கு அமைஞ்சிருக்கும். ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் நிறைஞ்சது மேசராசி. செவ்வாய்க்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக புகழின் உச்சத்துக்கு வர முடியும். இந்த குலதெய்வ வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்தா, நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும் பொழுது பொங்கல் வச்சு ஆடு கோழி பலியிடுற வழக்கம் இருந்துச்சுன்னா பலியிட்டு சிறப்பு பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறது நன்மையை ஏற்படுத்தும். அதுவும் சிறப்பான தினங்கள் நீங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை, பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் மேஷராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெற முடியும். குலதெய்வத்துக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுனால இன்னுமே சிறப்பான மேன்மையை பெற முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, குலதெய்வம் தெரியாதவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது காவல் தெய்வ கோவில் எது இருந்தாலும் சரி, செவ்வாய்க்கிழமையில் சிவப்பு நிற மலர்களை சாற்றி வழிபட்டு வாருங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். தொட்டது துலங்கும், நினச்சது நடக்கும். குலதெய்வம் தெரிஞ்சவங்க நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செவ்வாய், கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் செஞ்சு சிவப்பு நிற மலர்களை சாற்றி மனசார நம்பிக்கையோடு பிரார்த்தனையை வைங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. அதே போல் நீங்கள் குலதெய்வத்துக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, சிவப்பு நிற மலர்கள் எந்த மலராக இருந்தாலும் வச்சு வழிபாடு செய்யலாம். அதே போல் வெல்லம் கலந்த பொங்கல்,
அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, இது 3மே சிறப்பான ஒரு குலதெய்வ படையல் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களால் முடிஞ்சது இதில் என்ன முடியுதோ அதை வச்சு வழிபாடு செய்யுங்க. ரொம்பவுமே நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் நிறைஞ்ச ராசி மேஷம். குலதெய்வ அருள் மட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்களேன், நீங்கள் நினச்ச விஷயம் உடனே நடக்கும். அப்படி குலதெய்வ அருள் இல்லைன்னா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிறைய தடை தாமதம் வரும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு படி மேலே போனால் 2 படி இறங்கி வருவீங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செய்யணுங்க. இப்போ சொன்ன வழிபாட்டு முறையை சொன்னபடி இந்த அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த கிழமையில் வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட வருஷத்தில் ஒரு முறையாச்சும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யணுங்க. அது நன்மையை ஏற்படுத்தும். வருஷத்தில் ஒரு முறைங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடிய விஷயம்தான், முடியாத விஷயம்லாம் கிடையாது. எங்கே இருந்தாலுமே குலதெய்வத்துக்காக ஒரு நாள் எடுத்து வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். அப்படி குலதெய்வ அருள் இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளுமே நீங்கும். நீங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சியை பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, குலதெய்வ வழிபாடை மறைக்காமல் செய்யுங்க. குலதெய்வத்தோட அருளை பெறணும் அப்படின்னு நினச்சா கோயிலுக்கே போக முடியல, வருஷத்தில் ஒரு முறை போகிறது ரொம்ப நல்லது. கிட்ட இருக்கிறவங்க அடிக்கடி போகலாம். அப்படி குலதெய்வத்தை வீட்டில் வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா தினமுமே உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி தீபத்துக்கு முன்னாடி நின்று மனசார அமைதியாக நம்பிக்கையோட தினம்தோறும் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி மனசார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களை புரிஞ்சுக்கும், உங்களோட சூழ்நிலையை தெரிஞ்சுக்கும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல் கோவில்களுக்கு போகும்பொழுது ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையில் முயன்ற தானம் கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இந்த மேசராசி அன்பர்களுக்கு பாருங்களேன், இந்த குரு பயிற்சியால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் செவ்வாய் கேது அம்சத்தில் பிறந்தவங்க தான் நீங்கள். நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. மே 11லேருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடல மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. ஜூன் 6 மிதுனத்தில் அஸ்தமனம் அடையுது. அதே போல் அக்டோபர் 8 அதிசாரமாக கடகத்துக்கு செவ்வாய், நவம்பர் 18 கடகத்தில் வக்கரமாகி வக்கர கதியில் டிசம்பர் 21 வரைக்கும் மிதுனத்தில் வந்து இந்த 2026 மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் வக்கர நிவர்த்தி அடைய போகிறாங்க. இந்த அமைப்பால் கிரகங்களின் குரு பகவான் வக்கரமடையும் போது அவர் முன்பிருந்த ராசியின் பலன்களை எந்த கிரகத்துக்கு பயிற்சி ஆகிறாரோ அந்த ஜாதகக்காருக்கு வழங்கக்கூடிய ஒரு மாற்றம். கடகத்துக்கு அதிசாரமாக செல்றதுனால 40 நாட்களில் வக்கரமடைகிறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், 3ஆம் இடத்தின் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வேலைக்கும் அதிகபட்ச முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணுங்க. வருமானத்தில் பின்னாடி போகாமல் பார்த்துக்கோங்க. வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கவனமாக செயல்படுங்க. அதுவே குரு பார்வை எதிர்மறையாக இருந்தாலும் குரு பார்வை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான வாய்ப்புகளை தரும். குரு பார்க்க கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பழக்கமே இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த பழமொழி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவர்களும் மனமேலே ஏறக்கூடிய யோகம் ஏற்படும் குரு பயிற்சியின் போது. சொத்து சுகம் இந்த நிலைமையும் வரும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தொழில் வருமானம் நல்லாயிருக்கு. திட்டமிட்டு வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள, நெருக்கடிகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும். 2026 மார்ச் 6 வரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு சனி பகவான். இதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வருமானம் உயர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே போல் மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் விரைய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியால் செலவு கொஞ்சம் அதிகரிக்குங்க. வருவாயில் தடை தாமதம் வரலாம். உடல் பாதிப்பு, மருத்துவ செலவு தரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ராகு கேது சஞ்சாரம் அப்படிங்கிறது பாருங்கள், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால வருமானம் நல்லாயிருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும், புதிய சொத்து சேர்க்கை இருக்குது, பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். 5ஆம் இட கேதுவால் உறவுகளிடையே பகை, பிள்ளைகள் கிட்ட நெருக்கடி, பூர்வீக சொத்தில் பிரச்சனை வரலாம். இந்த எல்லா விஷயத்திலுமே கவனமாக செயல்படணும். பெரும்பாலும் இந்த வருடம் பாருங்கள், ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கிரக பயிற்சியாலுமே இந்த மேசராசி அன்பர்கள் சிறப்பான யோகமும் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படக்கூடிய அமைப்பில் தான் எல்லா நலன்களுமே கிடைக்குது. முன்னெச்சரிக்கை கவனமாக இருந்தால் எந்த ஒரு பின்னடைவும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம். பின்னடைவுலேருந்து நீங்கி பரிபூர்ணமாக எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வு பெற உங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். தொழிலில் நிறைய தடை இருக்குது, நெருக்கடி இருக்குது அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும். எதிர்பார்த்த சலுகை, பொறுப்பு இது எல்லாமே வேலையில் உங்களுக்கு உண்டாகும்.
என்ன மேசராசி என்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்ல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. குலதெய்வத்தின் அருளால் இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் சிறப்பான வாழ்வு வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நன்றி நேயர்களே.